Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter-2 exercise 2.4 question number 9 பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Without sketching the graph, find whether the graph of the following function will intersect the x-axis and if so in how many points. Okay, 3 equations கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பார்த்திரலாம். வரைபடம் வரையாமல் 3 equations கொடுத்திருக்காங்க. ஆகியவை x அச்சை வெட்டுமா என சோதித்தறியவும் மேலும் வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கையை காண்க. ஓகே, ஆக்சுவலாக இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கிராஃபை ட்ரா பண்ணாமல் அந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டே அந்த கிராஃப் எப்படி இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. எக்ஸ் அச்சில் எந்த மாதிரியான கட்டிங், அதாவது எந்த மாதிரி அந்த கிராஃப் கட் பண்ணி போகுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கிராஃபை பார்க்காம அதோட கிராஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம முடியுமா அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் ஆன்சர் நம்மளால் முடியும். எப்படி முடியும்னா, இந்த டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷனில் நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் என்ன இருக்கும்னா டிஸ்கிரிமினன்ட் தன்மை காட்டி, அதோட ஒரு கிராஃபோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எத்தனை புள்ளியெல்லாம் வெட்டுங்கிறத பார்க்குறதுக்கு தான் டிஸ்கிரிமினன்ட்ங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த கிராஃபை என்ன மாதிரியான ரூட்ஸ் இருக்கும், அது எக்ஸ் அச்சை எந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3 செட் ஆஃப் டி வேல்யூ இருக்குது. அதாவது டி வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் என்னது, நெகட்டிவாக இருந்தால் என்னது, ஜீரோவாக இருந்தால் தான் என்னங்கிறது பார்க்கலாம். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்னென்னா, அது நேச்சர் ஆஃப் த ரூட் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்டாக இருக்கும். ரியல் அண்ட் டிஸ்டிங்னா டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது எக்ஸ் அச்சை 2 இடத்துல டிஃப்ரெண்ட் வேல்யூவில் கட் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து டியோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது நோ ரியல் ரூட்ஸ், அதுக்கு ரியல் ரூட்ஸே கிடையாது. அப்படி இருக்கப்போ அது எக்ஸ் அச்சை டச் பண்ணவே செய்யாது. இன்கேஸ் டியோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் டச்சஸ்ன்னு சொல்லலாம். டச்சஸ், அதாவது ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணி போகும், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம ஏபிசி வேல்யூ வேணும். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்கக்கூடியது இல்லையாம்மா, இதை நம்ம ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கலாமா, இதை 0ன்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 0ன்னு எடுத்துக்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, இதில் நம்ம ஏ வேல்யூ எடுத்துக்கலாம். ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 1, பிங்கிறது ஒய் கிட்ட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் 1, சிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன வரும், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ 1, சி வேல்யூ 2. அப்போ டி ஈக்குவல் டு 1 மைனஸ் 8. இப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் 7. இப்போ நமக்கு டி ஈக்குவல் டு மைனஸ் 7 கிடச்சிருக்கு. மைனஸ் 7 நெகட்டிவ் ஆர் தட் இஸ் லெஸ் தென் 0, எப்படினாலும் எடுத்துக்கலாம். 0 விட கம்மியானது. இப்போது இது 0 தட் இஸ் லெஸ் தென் 0 நெகட்டிவாக வந்ததுனால நேச்சர் ஆஃப் த ரூட் எப்படி இருக்கும் பார்ப்போம். எழுதிக்கலாம். நேச்சர் ஆஃப் தி ரூட், நேச்சர் ஆஃப் ரூட்டு, அப்புறம் கிராஃப் எப்படி இருக்குன்னு எழுதலாம். கிராஃப், the quadratic equation has Q in a quadratic equation. Okay, has, இப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன வரும், அதுக்கு ரியல் ரூட்டே கிடையாது. has no real root. புரிஞ்சுதாம்மா, நெகட்டிவாக வந்ததுனால அதுக்கு ரியல் ரூட்ஸே கிடையாது. அப்போ கிராஃப் எப்படி இருக்கணும், கிராஃப் does not touches x axis. புரிஞ்சுதா, ரியல் ரூட்டை இல்லாததுனால அதோட கிராஃப் எப்படி இருக்கும், எக்ஸ் அச்சை டச் பண்ணவே செய்யாது. அதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். புரிஞ்சுதாமா, இதான் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸா, எக்ஸ் அச்சை டச் பண்ணவே செய்யாது. ஓகே, இது ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 7. இதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாலே ஈக்குவல் டு 0 போடணும். இங்கே ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 3, சியோட வேல்யூ மைனஸ் 7. ஓகேம்மா, டிஸ்கிரிமினன்ட் டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போது பி ஸ்கொயர்னா நமக்கு மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ 1 அண்ட் பி வேல்யூ சி வேல்யூ மைனஸ் 7. அப்போது டி ஈக்குவல் டு 9 மைனஸ் 28 இல்லையாம்மா, 28. அப்போ ப்ளஸ் 28. அப்போது டி ஈக்குவல் டு 37. ஓகே, இப்போ நமக்கு டி வேல்யூ எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா, பாசிட்டிவ் நம்பராக கிடச்சிருக்கு. அதாவது
greater than 0. இது less than 0, இது நமக்கு greater than 0 கிடச்சிருக்கு. அப்போ நேச்சர் ஆஃப் த ரூட் எழுதலாமா? நேச்சர் ஆஃப் ரூட் அப்புறம் கிராஃப்னு எழுதிக்கலாம். கிராஃப் அதோட கிராஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் த ரூட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தோம் இல்லையா? அப்போது எப்படி இருந்தது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹேஸ் ரியல் அண்ட் distinct 2 real roots. Okay, 2 real and distinct root. புரிஞ்சாமா? 2 real and distinct, அதாவது டிஃப்ரெண்ட் 2 ரூட் நமக்கு கிடைச்சிருக்கும்னு அர்த்தம். கிராஃப் வந்து கிராஃப் டச்சஸ் வராது, இன்டர்செக்ட். ஏன்னா இன்டர்செக்ட் பண்ணி தான் நமக்கு போகும். அப்போ இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் at 2 different point. கண்டிப்பாக எழுதணும் different point. புரிஞ்சுதாமா? ஏன்னா intersect x axis at 2 different point. டிஃப்ரெண்ட்ங்கிற வேர்டு நம்ம கண்டிப்பாக வேணும். நேச்சர் ஆஃப் கிராஃப் எப்படி இருக்கும்னா, இது போய் தான் எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கிடுவோம், இது ஒய் ஆக்சிஸ்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு கட்டு இந்த ஒரு கட்டு. புரிஞ்சுதா? இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் தி கிராஃப். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷனுக்கான கொஸ்டின் y = x² + 6x + 9. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x² + 6x + 9 = 0 போடுறோம். அதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ a = 1, b = 6, c = 9. இப்போ நம்ம d வேல்யூ கண்டுபிடிக்கலாம். b² - 4ac. b² னா 6² - 4 × a வேல்யூ 1, c வேல்யூ 9. அப்போ d = 6² னா 36 இல்லையா? 36 - 36. அப்போ d = 0. அப்போ நமக்கு d = 0ன்னு கிடச்சிருக்கு. d = 0னா ஈக்குவல் இல்லையம்மா 0. இதுக்கு நமக்கு லெஸ் தன் கிரேட்டர் தன்லாம் வராது. எக்ஸாக்டாக = 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நேச்சர் ஆஃப் த ரூட் எழுதலாமா? நேச்சர் ஆஃப் ரூட் அண்ட் கிராஃப். அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நேச்சர் ஆஃப் த ரூட் எப்படி இருக்கும்? த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹேஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். நேச்சர் ஆஃப் த கிராஃப் எப்படி இருக்கும்னா, கிராஃப் டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட். புரிஞ்சுதா? அதாவது d = 0 இருக்கும்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் அது அந்த ரூட் எப்படி இருக்கும்னா ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ் அச்சை வந்து ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் பண்ணும். இப்போ இது வந்து ஒய், இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு, இப்படி டச் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து d = 0. ஓகே.